ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ தமிழ்லயே பார்த்துருப்பீங்க இல்லையா? டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 இதுதான் நமக்கு புதுசாக வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன். எல்லாருமே அப்ளையும் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வித் ஸ்டடி பிளான். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைம் டெக்னீஷியன் அப்ளை பண்றவங்களுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா அந்த வீடியோல கிடைக்கும். அதனால வீடியோ லென்த்தா பெருசா தான் இருக்கும். ஸோ நம்மள ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? என்னென்ன பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே எங்க இருக்கு, பிடிஎஃப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன் வித் ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், எப்போ எக்ஸாம், எப்போ உங்களுக்கு கால் லெட்டர் வரும், எப்போ சிட்டி வரும், இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பவே உங்களுக்கான எக்ஸாம் எப்போ அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு ரயில்வே சைட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அப்பதான் உங்களோட எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு தெரியும். பட் அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்ல முடியும் 4 to 5 months இல்ல 6 months கூட ஆகலாம் இப்போல இருந்து. ஓகேவா? ஸோ படிக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கான டைம் இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க், ஆப்போட லிங்க், இது எல்லாமே. அண்ட் தென் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், மறக்காம நம்ம ஆப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணீங்கனாலும் வரும். இல்ல இதோட லிங்கையுமே நான் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். சரியா? இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தியும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் டீடைல்ஸ்லாம் போட்டு லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள வாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கு மேல பிடிஎஃப், இபுக்ஸ், தேவையான எல்லாமே இதுலயே அவைலபிளா இருக்கும். என்னென்ன இருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோல்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். இது இல்லாம இன்னும் ஃபோல்டர்ஸ் இருக்கு. எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி பிளான், சிலபஸ், டெக்னீஷியனோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், சில புக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். நான் டெக் கிரேட் 1 பத்தியும் இந்த வீடியோல பேச போறேன். அண்ட் தென் கிரேட் 3 பத்தியும் இந்த வீடியோல பேச போறேன். குறிப்பா புக்ஸை பத்தி நான் கடைசியில சொல்ல போறேன். ஓகேவா? நான் என்ன புக்ஸ் சொல்றேன் அப்படிங்கறது எல்லாமே இங்க இருக்கு. நான் பேசுவேன். அந்த புக்ஸ் எல்லாமே இங்க நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சரியா? அண்ட் உங்களோட ஸ்டடி பிளான் ஆகட்டும், இல்ல ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வேணும், டெக்னீஷியன் பேப்பர் வேணும், அது ஆகட்டும், CBD2 எல்லாமே, தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது இல்லாம இன்ஜினியரிங் புக்ஸ், டெக்னீஷியன், ALPயோட ட்ரேட் புக்ஸ், YCT ரயில்வே புக்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் PDF, இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் ஓபன் பண்ணி எந்த PDF வேணுமோ அதை டச் பண்ணுங்க. PDF ஓபன் ஆகும். PDFல ஓபன் ஆகும்போது கீழே 3 லைன் காட்டும். ஓகேவா? அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா ஃபைல் மேனேஜர் இருக்கு இல்லையா, உங்க மொபைல்ல அதுலயே சேவ் ஆயிக்கும். நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். இந்த வீடியோ உடனே பாக்குற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இல்ல இதே வீடியோ 1 மாசம் கழிச்சு பாக்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அவங்க போய் டெலிகிராம்ல சர்ச் பண்ணி எடுக்க எப்படின்னு தெரியாது. ஸோ எல்லாமே நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத கிளியரா சொல்லிட்டேன்னா, தென் இந்த வீடியோ எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கான கோர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா எங்க இருக்கு, யூடியூப் கிளாஸஸ் எங்க இருக்கு, பெஸ்ட் புக்ஸ் என்ன, புக்ஸ் மட்டும் நான் லாஸ்ட்ல பேசுறேன். சரியா? ஏன்னா இதுல இருந்து நான் கம்ப்ளீட்டா பேக் போகணும். அதனாலதான் புக்ஸ் பத்தி நான் லாஸ்ட்ல பேசுறேன். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாபிக்ஸ் என்னென்ன, அண்ட் எப்படி நீங்க ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் 90+ எடுக்கிறதுக்கு, உங்க ஸ்டடி ரொட்டீன் எப்படி இருக்கணும், அண்ட் மோட்டிவேஷன். சரியா? டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் கிரேட் 3 பத்தி நான் பேசுறேன். 2024ல டெக்னீஷியன் செலக்ட் ஆகி அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. 2025 செலக்ட் ஆயிட்டு இப்போ டிவி போயிட்டு இன்னும் பேனல் வரல. சரியா? வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, ஃபார் கிரேட் 3. இன்னொரு விஷயத்தையும் நான் டீடைலா சொல்லிக்கிறேன். கிரேட் 1க்கு சில டாபிக்ஸ் அடிஷ்னலா படிக்கணும். அந்த டாபிக்ஸ் வீடியோவோ கிளாஸஸோ என்கிட்ட இல்ல. PDF இருக்கு. அதை பத்தி நான் அந்த புக்கை பத்தி நான் லாஸ்ட்ல பேசுறேன். ஓகேவா? அண்ட் கிரேட் 1க்கு அந்த இல்லாத டாபிக் எடுக்கிற பிளானோ
எனக்கு இல்லை. சரியா? நீங்க அதை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும். கிரேட் 1 ஆஸ்பிரன்ஸ். தென் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கிரேட் 1 அப்ளை பண்றீங்களோ, கிரேட் 3 அப்ளை பண்றீங்களோ, சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், அவ்வளவுதான். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இல்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லயே எதோட ப்ராசஸ் ப்ரோ ரொம்ப ரொம்ப குயிக்கா முடியும், குயிக்கா ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த டெக்னீஷியன் போஸ்டுக்கு மட்டும்தான். ஏன்னா வெறும் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அதுல இருந்து டைரக்டா டிவி, அதுல இருந்து மெடிக்கல். பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால 1:1 ரேஷியோல தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் நான் கிரேட் 1 பத்தியும் இப்ப பேசுறேன், லைட்டா கிரேட் 3 பத்தியும் பேசுறேன், அண்ட் டீடைல்டா புக்ஸ் கிரேட் 1 பத்தி நான் லாஸ்ட்ல பேசுறேன். ஓகே? சோ கிரேட் 1 பேட்டர்ன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ரயில்வேல ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். ஓகேவா? எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் கேட்பாங்க, 10 மார்க். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 15 கொஸ்டின்ஸ், 15 மார்க். பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் 20 கொஸ்டின்ஸ், 20 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ், 20 மார்க்ஸ். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின்ஸ், 35 மார்க்ஸ். 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ். ஸோ சில விஷயம் இதுல புதுசா நீங்க பாக்குறது இருக்கு இல்லையா? அண்ட் அதே மாதிரி கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லாம் வந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாலாம் போகல, ஓரளவுக்கு மீடியமான கட் ஆஃபாவே போயிட்டு இருந்தது. சரியா? அண்ட் தென் வரேன் கிரேட் 3. கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப 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 பெரிய விஷயமா யாருக்கு சொல்லுவேன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கிரேட் 3 எக்ஸாம் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம், புதையல் மாதிரி. ஸோ ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எத்தனை ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? டெக் 3 அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஏன்னா டெக் 3 பொறுத்த வரைக்கும் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எவ்ரி இயர் குரூப் டி மாதிரியோ ஒரு ஏஎல்பி மாதிரியோ ரிசல்ட்ஸ் டெக்னீஷியன் கிரேட் 3ல வர மாட்டேங்குது. பட் சிலபஸ் இது எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ கிரேட் 3 நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் வந்து கம்மியா தான் போகுது. கட் ஆஃப் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா ஐடிஐ ட்ரேட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மிஷினிஸ்ட், டர்னர், டீசல் மெக்கானிக், இந்த மாதிரி இவங்களுக்கான கட் ஆஃப் கம்மியாகுது எப்பயுமே. இதுல எஸ்என்டி போஸ்ட் இருக்கும், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அவங்களோட கட் ஆஃப் மட்டும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் இருக்கிறவங்க கூட அதுக்கு எலிஜிபிள். வேற எந்த டெக்னீஷியனுக்கோ ஒரு 10th குவாலிஃபிகேஷனோ 12th குவாலிஃபிகேஷனோ எலிஜிபிள் இல்லை. கம்பல்சரி ஐடிஐயோ இல்ல ரயில்வேல அப்ரெண்டிஸோ பண்ணிருக்கணும். அப்பதான் டெக் கிரேட் 3க்கு எலிஜிபிள். சரியா? டெக் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் 90+ அவுட் ஆஃப் 100. சரியா? எப்படி? மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வரும், 25 மார்க்ஸ். ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் வரும், 25 மார்க்ஸ். சயின்ஸ் 40 கொஸ்டின்ஸ் வரும், 40 மார்க்ஸ். ஜெனரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் வரும், 10 மார்க்ஸ். ஸோ முன்னாடி வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செக்ஷனா தான் வரும். அதாவது 25 மேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு, 25 ரீசனிங் வந்துடும், அண்ட் 40 சயின்ஸ் வந்துடும். பட் ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அதாவது எதுல இந்த மேக்ஸ், இந்த ரீசனிங், இந்த சயின்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. 90 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இந்த மூணும் நீங்க எவ்வளவு டீப்பா போனோம் அப்படின்னா, இந்த மூணும் நீங்க எவ்வளவு டீப்பா போனோம்னா, திருமால் பிரதர் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரீசெண்டா அப்லோட் பண்ணேன். நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் அவரு. ஸோ 7 நோட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, டீப்பா படிக்கணும். கோர்ஸ்ல இருக்கீங்கன்னா அவ்வளோ டீப் தேவையில்ல, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா கோர்ஸே அவ்வளோ டீப். ஸோ ஆல்ரெடி கோர்ஸ்ல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெக்னீஷியன் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ டிவி முடிச்சிருக்காங்க, இன்னும் பேனல் வரல. ஸோ கோர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. குரூப் டி மட்டும் இல்லாம, ஏஎல்பி மட்டும் இல்லாம, பர்சனலாவே சொல்றேன், டெக்னீஷியன் கிரேட் 3லயும் நிறைய செலெக்ஷன்ஸ் வாங்குங்க. சின்சியரா படிங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னோட கண்டென்ட் லெவல், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஓகேவா? சின்சியரா படிங்க. மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு தடவைலாம் பார்த்தா பத்தாது, 2 தடவை 3 தடவை வீடியோஸ் பாருங்க. ஓகேவா? ஸோ கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் 90+ ஸ்கோர் பண்ண வைக்கும். How to prepare? See, first of all, கிரேட் 3 பத்தி நான் பேசுறேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்.
நிறையவே நம்மளும் வீடியோஸ் இதெல்லாமே போட்டுட்டோம், நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவும் ஸ்கோர் பண்றாங்க, ரைட்டா? எனிவே, நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மைண்ட்ல சால்வ் பண்ணுவாங்க, சரியா? நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, ஓகேவா? நீங்க டெலகிராம்லயே சர்ச் பண்ணீங்கனாலும் வரும். அப்படி இல்லை எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னாலும் யூடியூப்லயே சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணி டாபிக் நேம், என்ன டாபிக் உங்களுக்கு வேணும், அல்ஜிப்ரா வேணும், ரேஷியோ வேணும், ப்ராஃபிட் லாஸ் வேணும், எதுனாலும் டாபிக் நேம் இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லயே கிடைக்கும், சரியா? அடுத்து நான் சொல்ல வர இம்பார்ட்டன்ட் சாப்டர், சாரி சப்ஜெக்ட், அதுதான் சயின்ஸ். ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சயின்ஸோட வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ நான் வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் என்னோட அடுத்த பிளானே சயின்ஸ் தான். அது சும்மா வெறும் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தா எனக்கு வேலை ஈஸி, அது என்னோட டார்கெட் இல்லை. உங்களுக்கு தியரியோட கொண்டு வரணும், தியரி பிளஸ் கொஸ்டின்ஸ் தான், நான் தான் டிலே பண்றேன், ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா 9th புக் அண்ட் 10th புக். இப்போல்லாம் அதையும் தாண்டி சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது 11th 12th லெவல் போறாங்க, சரி ஓகே. நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா 9th 10th போங்க. அதை டஃபா ஃபீல் பண்ணீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வாங்க. இங்க ஒரு டவுட் இருக்கும், நான் சமச்சீர் புக் படிக்கலாமா இல்ல சிபிஎஸ்சி கம்பல்சரியா? நான் என்ன சொல்றேன்னா, சிபிஎஸ்சி புக் வச்சுக்கோங்க. இல்ல தமிழ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண புக் இருக்கு. இங்கேயும் நான் ஒரு விஷயத்த கிளியரா சொல்ல விரும்புறேன். நான் சொல்றேன் இல்லையா புக்ஸ், அந்த புக்ஸும் அதுல இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல நீங்க தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல போங்க, அதனாலதான் இங்க 37 ஃபைல்ஸ் இருக்கு, சரியா? அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னும் கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்களுக்கு இருக்கு, எல்லா பிடிஎஃப்பும் அவைலபிள். ஸோ இந்த 9th and 10th புக்கை பேருக்கு வாசிச்சுட்டு போறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நான் என்னோட வீடியோஸ்ல அதான் அடிக்கடி சொல்லுவேன், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற, சரியா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க போலன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ட்விஸ்டடா கேட்டாலோ, நியூமரிக்கல்ஸ் கேட்டாலோ, இல்ல கான்செப்சுவலி கேட்டாலோ, லாஜிக்கலி கேட்டாலோ உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிச்சது கரெக்டா அப்படின்னு தெரிய பெஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்க கிடைக்கும்? எனக்கு சயின்ஸ் புக் இருக்கு. தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள போனீங்கன்னா சயின்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண புக் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு, ஓகேவா? ஒவ்வொன்றும் நான் புக்கை ஷோ பண்றதுக்கு இதுல இருந்து நான் பின்னாடி போனோம், அதனாலதான் உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் சயின்ஸ். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களான்னு தெரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 80% to 90% கொஸ்டினாவது உங்களுக்கு சால்வ் ஆகணும், இல்லைன்னா நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ கோர்ஸை பத்தியும் சொல்றேன் அண்ட் யூடியூபை பத்தியும் சொல்றேன். யூடியூபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய லிங்க், என்னோட டெலகிராம் ஃபாலோ பண்ணீங்கனாலே தெரியும், எல்லாமே உங்களுக்கு அதுலயே கிடைக்கும். அண்ட் நான் இனி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸும் சரி நீங்க பார்த்துட்டே இருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்டா கிடைக்கும். இதுல டைரக்டா நீங்க கிளிக் பண்ண முடியாது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஒன்னு சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா இதனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கோட கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். பேருக்கு வீடியோ பண்ண மாதிரி பண்ணாம கமெண்ட்ஸ்லயே பாருங்க, கமெண்ட்ஸ்லயே பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்லயே சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதை விட ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை, ஓகேவா? தென் இந்த மாதிரி இருக்கும். சயின்ஸ்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. இருக்கு வீடியோஸ், ஆனா அது பழைய வீடியோஸ், ஓகேவா? தென் கோர்ஸ், நான் பொதுவா ஒரு கோர்ஸை வாங்கிக்கோங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க, நான் வாங்கிக்கோங்க, அவ்வளோ செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், கோர்ஸ் அப்படி இருக்கும், ரைட்? ஆனால் ஒரு விஷயம், ஸோ எனக்கு சிம்பிளி கோர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு எந்த வீடியோலும் சொல்ல மாட்டேன். ஏன்? நாட் ஃபார் எவ்ரி ஒன், இஃப் யூ ஆர் சீரியஸ் டோன்ட் மிஸ் இட். ஏன்? அதுல நான் ரொம்ப பார்த்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹை லெவல் போயிருக்கேன். காலேஜ்ல அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்டும் இருக்காரு, அவரே மேக்ஸை மைண்ட்ல சால்வ் பண்ணுவாரு. சயின்ஸை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குற பொருளை பிசிக்ஸோடயோ பயாலஜியோடயோ ரிலேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா கோர்ஸ் சாதாரணமா இருக்காது, கிட்டத்தட்ட 600 வீடியோஸ், 600 வீடியோஸ். அண்ட் அந்த 600 வீடியோஸ்க்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்லாம் இருப்பீங்க, அந்த வீடியோஸ்க்கு பிடிஎஃப். ஸோ உங்களால வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்க முடியலன்னா அந்த பிடிஎஃப்ையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹவு டு பை அவர் கோர்ஸ்னு நான் சொல்றேன், பட் நீங்க முடிக்கணும். உங்களுக்கு வேற வழியே இல்லை, டெக்னீஷியன் கிரேட் 3 நீங்க வேற இந்த அகாடமிஸும் போல, வேற கிளாஸஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னோட கோர்ஸ் உங்களுக்கு
செலெக்ஷன் கோர்ஸ் வெறும் பேசிக் இருக்காது. பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். பேசிக்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது தெரியும் இவ்வளோ ஹை லெவல் கொண்டு போயிருக்கீங்களா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், பட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். ஸோ கோர்ஸ் வாங்குற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேத்ஸ், இந்த ரீசனிங், இந்த சயின்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 90 ஃபுல்லா கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த 10க்கு நீங்க கொஞ்சம் ஜிகே அண்ட் கொஞ்சமா கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஓகேவா? பட் உங்களால இந்த 90க்கு 90 ஸ்கோர் பண்ண முடியும். அது உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா சாதாரணமா இல்ல, 600க்கு மேல வீடியோஸ். ஸோ நம்ம கோர்ஸ் வித் கூப்பன் அப்ளை பண்ணீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. 1500 மட்டும் தான். ஸோ வேலிடிட்டி கேட்டீங்கன்னா 2 இயர்ஸ். நீங்க எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். பெஸ்ட் கோர்ஸ், பட் தயவு செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்டான்னு கேட்காதீங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம்குள்ள நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். எக்ஸாம் நேரத்துல பை பண்ணாதான் அந்த இம்பார்ட்டன்ட் கேட்கிற அந்த ஹேபிட் உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பெய்ட் கோர்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, பெய்ட் கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், பெஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ்ல. இது வந்து நீங்க ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதேதான் அதுல இருக்க கண்டென்ட் தான், பட் வெறும் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு இதுல கிடைக்கும். வெறும் சயின்ஸ் மட்டும் இதுல கிடைக்கும். சயின்ஸ்ல மட்டும் 220 வீடியோக்கு மேல இருக்கு. வீடியோஸ் பிடிஎஃப் தனித்தனி ஃபோல்டர்ல அவைலபிளா இருக்கும், சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸை கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதும் இந்த மாதிரி டார்கெட் அண்ட் கூப்பன் கோட் ஷோ ஆகும். டார்கெட், கூப்பன் கோட், டார்கெட். இன்னொரு கூப்பன் கோடு இருக்கும், அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஆல்ரெடி நம்ம கிட்ட கோர்ஸ் வாங்கி எக்ஸ்பைரி ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கூப்பன் இருக்கும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒர்க் ஆகாது, சரியா? ஸோ இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே டிஸ்கவுண்ட் வந்துடும். பே ஆன்லைன் கொடுங்க. ஆன்லைன் பே பண்ண உடனே நீங்க பை பண்ண கோர்ஸ் மை கோர்ஸ் ஆப்ஷன்ல இருக்கும். மை கோர்ஸ் ஆப்ஷன்லயும் ஹவு டு சி த கோர்ஸ் அப்படின்னு ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த 1 hour வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி நீங்க கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது கோர்ஸ்ல என்னோட கண்டென்ட்ல நம்பிக்கை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் நீங்க இதை முடிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரியா? டெமோ வீடியோஸும் இருக்கு, நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கு, பாருங்க. ஸோ இந்த போட்டோஸ் இருக்கும், நீங்க பார்க்கலாம். சயின்ஸ்க்கு இந்த போட்டோ இருக்கும். அண்ட் நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எடுத்திருப்பேன், அதாவது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா? உங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், பட் கோர்ஸ் பேசிக் இல்லை. அதை நான் கிளியரா சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஹை லெவலா இருக்கும். கிட்டத்தட்ட மேக்ஸ்லாம் சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். சயின்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின், நியூமரிக்கல், அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும், ஓகேவா? ஸோ ரொம்ப டீடைல்டா கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருப்பேனே தவிர டைரக்ட் கொஸ்டின்ஸ் எங்கேயும் போயிருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஈவன் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஒரு சாப்டரோட ஃபர்ஸ்ட் வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் அதுலயே நீங்களே பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். கொஸ்டின்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் RRB SSC. ஸோ ஜாயின் பண்றவங்க இது வேணுமா அது வேணுமான்னு கேட்காதீங்க. 2 ஃபோல்டர் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஒரு ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன் ஒரு ஃபோல்டர் பார்ப்பீங்க, சரியா? அந்த ஃபோல்டர் ரொம்ப முக்கியம். அது முடிச்சுட்டு தான் 2024 to 2026 ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ வரும்போதே டைரக்டா இங்க வந்துடாதீங்க. நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்கும், ரொம்ப பேசிக்கா தெரியும், சரியா? ஸோ அது ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், இதுல நியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் டைரக்டா இதுல வரக்கூடாது, தப்பு, ஓகே? அதையும் சொல்லிக்கிறேன். டைப் வைஸ் ஒவ்வொரு சாப்டர்லயும் இப்போ மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் இருக்கு, இந்த சாப்டர் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், பேசிக் டு ஹை லெவல், டைப் வைஸ் பிரிச்சு ஒவ்வொரு டைப்லயும் பேசிக் டு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்க என்னோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஆப்ல கூட மார்க் டெஸ்ட் போடுங்க. நல்லா உங்க ஸ்கோர் பூஸ்ட் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. உங்க ஸ்கோர் பூஸ்ட் ஆகும்போது கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் போது கண்டிப்பா செலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கை வரும், சரியா? ஸோ நான் இப்போ வரேன் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ்க்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆ பிரிப்போம்ல, அரித்மெட்டிக், அட்வான்ஸ்ட். அதாவது இந்த ரேஷியோ, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், மிக்சர், அலிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம அரித்மெட்டிக்ல சொல்லிடுவோம், கரெக்டா? ஸோ
ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% அரித்மெட்டிக்லயே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஓரளவுக்கு 20% டு 25% நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அதுலயும் மெயினா எது இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் கேட்டீங்கன்னா இந்த மென்சுரேஷன். ஓகேவா? மென்சுரேஷன்லாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் அல்ஜிப்ரால ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே. அண்ட் தென் ரீசனிங் நான் தனியா பேசுறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி சொன்னல அவுட் ஆஃப் 100 பாத்தீங்கன்னா 40% வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு சயின்ஸ் தான். ஸோ இது எல்லாருமே பண்ணிடுவாங்க. சயின்ஸ் நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணாதான் மெரிட்ல நல்லாவே மேல வர முடியும். ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ் ஃபோக்கஸே பண்ணாதீங்க. ஒன்லி 10%. அதை நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா இந்த 10ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா கூட பெரிய விஷயமா இருக்கும். இல்ல 5 to 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கனாலுமே பெரிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றது, யூடியூப் கிளாஸ்லயும் சரி இல்ல நீங்க கோர்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பயங்கர எக்ஸ்பர்ட்டா நீங்க ஆக வேண்டியது இந்த ரேஷியோலையும் இந்த பெர்சன்டேஜ்லயும். சப்போஸ் சொல்றேன், கோர்ஸும் நீங்க பை பண்ணீங்கன்னா இந்த ரேஷியோவும் பெர்சன்டேஜுமே ஒரு 2 to 3 வீக்ஸ் கூட பாத்தீங்கன்னாலும் தப்பே கிடையாது. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குவேன், மேக்ஸை மைண்ட்ல சால்வ் பண்ண வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின் சம்மு ஆவரேஜ்ல பெருசா கை கொடுக்காது. சிம்பிளிஃபிகேஷன் இவ்வளவு சாப்டரும் உங்களால குயிக்கா சால்வ் பண்ண முடியும். டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க. 2 சாப்டர்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணா அடுத்த ஒரு 6-7 சாப்டர் ஈஸினா ரொம்ப சூப்பர் இல்லையா? ஸோ ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லோவா 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது டிஸ்கவுண்ட் வரும், இங்க மிஸ் ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களோட சாப்டர்ஸை நீங்க கொண்டு போங்க. அட்வான்ஸ்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் கோர்ஸ்ல. ஓகேவா? யூடியூப்ல அட்வான்ஸ் மேக்ஸ் நான் கொஞ்சம் கம்மியாவே பண்ணியிருக்கேன். ரயில்வே பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கம்மியா கேட்பாங்கன்னு விட்டுட்டு போகாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வேல்யூபிள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும் செலெக்ஷன் வாங்கினவங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கேன்ல. 1 மார்க்ல போயிருச்சு, 0.5ல போயிருச்சு, 2 மார்க்ல போயிருச்சு, இன்னும் ஒரு 0.6 இருந்திருந்தா நான் நேற்றுக்கு மெரிட்ல வந்திருப்பேன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ தெரியாது, எக்ஸாம்ல நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமேன்னு தோணும். பட் அந்த எண்ணம் பிஃபோரா இருந்தா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருவீங்க. அதனால சொல்றேன், அட்வான்ஸ்லயும் டைம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் முடிச்சிருங்க. ஏன்னா அல்ஜிப்ரா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் முடிச்சிருங்க. ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜியோமெட்ரி லாஸ்ட்ல வைங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும்? 25 out of 25 அடிங்க. ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 3 இயர்ஸான்னு சொல்லலாம். லாஸ்ட் 3 இயர்ஸா எல்லா சாப்டர் வந்து கொஸ்டின்ஸ் வர்றதே இல்லை. மெயினா இந்த கேலண்டர், கிளாக்கு, டைஸ், கியூபு, கவுண்டிங் ஃபிகர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் வெர்பல், இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஃபிகர் பேஸ்ட் அனாலஜி, ஆட் ஒன் அவுட், அது எதுலயும் கொஸ்டின்ஸே கேட்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 12 சாப்டர் 13 சாப்டர் எடுத்து அதுலயே ஃபுல்லா ரீசனிங்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுலயும் இப்போ ரயில்வேக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு 2 சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில். ஷிஃப்ட்டுக்கு 4-5 கொஸ்டின் இது ரெண்டும் சேர்ந்து கேட்டுட்டு உங்களோட டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுங்கிறது அவங்களோட டார்கெட். பட் நான் சொல்வேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட்டா எப்படி பண்ணலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்துக்கிற டைம் குறையும் அப்படின்னு. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எஃபர்ட்டே இல்லாத நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 25 out of 25னா இதுல தான் 25. ஸோ ரீசனிங் எதுல எஃபர்ட் ரொம்ப போடாம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த ரீசனிங் தான். ரொம்பவே ஈஸியா நீங்க இதை முடிச்சிடலாம். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், சிலாஜிசம், அனாலஜி, கோடிங், டிகோடிங், சீரீஸ், டைரக்ஷன், ரேங்கிங், பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கிளாசிபிகேஷன், ஆட் ஒன் அவுட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஆர்கியூமெண்ட், அசம்ஷன் இதெல்லாம் வந்துடும். இதுல கூட பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இந்த 2018, 2019 அதுல கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஆர்கியூமெண்ட், அசம்ஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லாஜிக்கல் ரீசனிங்லயும் ஏன்னு தெரியல கொஞ்சம் வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்க. ஓகேவா? நல்லதுதான். கம்மி சாப்டர்ஸ்ல கேட்கறாங்கன்னு அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியில கவர் பண்றதுக்கு இல்லையா? அண்ட் தென் நான் சயின்ஸ் வரேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் இடத்துல வைங்க. கெமிஸ்ட்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அண்ட் பயாலஜி தேர்ட் மோஸ்ட். ரஃபா சொல்லணும்னா மூணுத்துலயும் 8 சாப்டர்ஸ் இருக்கலாம், கிட்டத்தட்ட 24 சாப்டர்ஸ் ஆவரேஜா. சரியா? ஸோ இப்போ 9th புக்கை மாத்திருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம், இருக்கிற கண்டென்ட் போதுமானது. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்டா தான் வந்துட்டு இருக்கு, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். நோ நீட் டு வரி. ஓகேவா? ஸோ நான் ஜென்ரல் அவேர்னஸை பத்தி ரொம்ப பேசல, நானும் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நல்லா முடிக்கிற பட்சத்துல ஜிகேஓ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தோ அந்த 10லயும் ஷுவரா சொல்ல முடியும் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். ஓகேவா? இப்பெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட்ஸ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரயில்வேஸ்ல. ஓகேவா? அண்ட் தென் நான் சயின்ஸ்க்கு வரேன். இது என்ன டைமிங் போட்டிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் கோர்ஸ்ல ஒவ்வொரு சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிட்ட டைம். அதாவது வீடியோ அவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்ல வரேன். 12.5 hours, 8.5 hours, 5.5 hours, 4 hours, 3 hours, 4 hours, 2.5, 3 hours, 2.5 hours. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறதும் என்னன்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஓகே? ஸோ அது எப்பயுமே உங்களோட இஷ்டம், நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் கட்டாயமா கோர்ஸ் வாங்குங்க அப்படின்னு. ஸோ நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா டீப்பா படிங்க. இப்போ நான் லைட் சாப்டர் மட்டும் 12.5 hours கொடுத்துருக்கேன்னா, அப்போ அதுல எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் எவ்வளவு தியரி எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஸோ அதுதான் விஷயம். அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், மேக்னட்டிசம் ஆகட்டும், எதையுமே இது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. சில சாப்டர்ஸ் பல நாள் ஆகும் கம்ப்ளீட் பண்ண. இப்போ லைட்லாம் நான் ஷோரா சொல்லுவேன், நீங்க பொறுமையா உட்காந்து முடிச்சிங்கனாலே 1 week ஆகும். ஏன்னா ஒரே நாள்ல 12.5 hours வீடியோ பார்க்க முடியாது, பார்த்தாலும் உங்க மைண்ட்ல நிக்காது இல்லையா? ஒரு நாளைக்கு 1 hour இல்ல. சில கான்செப்ட்லாம் கஷ்டமா இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் வீடியோவே நீங்க பார்த்து முடிக்க 2 hours ஆகலாம், பொறுமையா நிறுத்தி அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே இந்த மோஷன் சாப்டரோ இல்ல ஒரு ஒர்க் பவர் எனர்ஜியோ உட்காந்தீங்கன்னா ஒரே நாள்லயே முடிச்சிடலாம். இப்போ வீக்கெண்ட் சண்டே லீவ் அப்படின்னா ஒரு சாப்டரே உங்களால ஒரு நாள்ல முடிக்க முடியும். அதனால மொத்தமா டைம் எடுக்காது. சில சாப்டர்ஸ் பயங்கரமா டைம் எடுக்கும், ஆனா ரொம்ப ஒர்த். ஏன்னா சான்சஸ் ஆர் ஹை, இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா தியரியிலயும் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நியூமரிக்கல் சம்ஸ் மாதிரியும் உங்களை கேட்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரைட்டா? அண்ட் தென் நான் வரேன் கெமிஸ்ட்ரிக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் சாப்டர் நான் சொல்றேன் இந்த கார்பன் மட்டுமே பாத்தீங்கன்னா 15 hours எடுத்து முடிச்சிருக்கேன். அண்ட் தென் ஆசிட் பேசிஸ் சால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9.5 hours எடுத்து முடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த டைமோட சொல்றேன்னா, இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்களும் படிங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா டீப்பா படிங்க. ஓகேவா? அண்ட் தென் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர். 16.5 hours கிளாஸ் இருக்கு. ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு எல்லா லைஃப் ப்ராசஸ் ரிலேட்டட் சிஸ்டமும் இதுலயே வந்துடும். செல் சாப்டர் 7.25 hours, டிஷ்யூ ஒரு 7.5 hours, ரீப்ரொடக்ஷன் 2 hours, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் அப்படிங்கிறதுனால நான் என் ஸ்டூடெண்ட்ஸை கோர்ஸ்ல எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்ட விரும்புறேன். இப்போ இது ஒரு கெமிஸ்ட்ரி சாப்டர், ஓகேவா? நான் ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பிடிஎஃப், ஓகே, கோர்ஸோட கிளாஸ் வீடியோஸோட பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, 273 pages, 273 பேஜ். சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி போக போறோம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு பிளானா சொல்லிடுவேன். ஸோ எல்லாமே மேலே இங்கிலீஷும் கீழே தமிழும் உங்களுக்கு இருக்கும். இது பெரிய ஸ்கிரீன் அப்படிங்கிறதுனால கிளாரிட்டி கொஞ்சம் குறையலாம், பிடிஎஃபா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப பேசிக்ல நான் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகேவா? இது எல்லாமே தியரி. ஸோ நான் வெறும் தியரியா ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு, தியரியை கவர் பண்ண பிறகுதான் கடைசியில நான் அதான் சொல்றேன் 273 pages இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடுறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே, பிசிக்ஸ்க்கும் சரி, கெமிஸ்ட்ரிக்கும் சரி, அண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோட்ஸ், ஒரு பிடிஎஃப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இது வந்து வெறும் ஒரு பார்ட், சர்க்குலேஷன்ல 240 pagesக்கு நோட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டீட்டெயில்டா கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்ல 40க்கு 30, 35 பிளஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேவா? இது டெக்னீஷியனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டடி பிளான். சரியா? இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி பிளானுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஆப்ல நான் சொன்ன மாதிரி இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் வரேன் கிரேட் 1. கிரேட் 3ல இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிரேட் 1 பொறுத்த வரைக்கும்
இது பேட்டர்ன். அண்ட் தென் மேக்ஸுக்கும் சரி ரீசனிங் உங்களுக்கு கவர் ஆயிடும். ரீசனிங் பிரச்சனையே இல்லை. ரீசனிங் நம்ம என்ன கிளாஸஸ் எடுத்திருக்கோமே அதுவே போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 10 இருக்கா, ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கிரேட் 1 நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ் வேண்டாம். தென் மேக்ஸ்க்கு வரேன். அண்ட் தென் புக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். புக்ஸ் பத்தியும் தனியா பேசுறேன். இந்த ஸ்கிரீனே வராது அந்த டைம்ல. ஸோ புக்ஸ் நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பாக்குறது தான். கம்ப்யூட்டருக்கு நீங்க ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் பண்ணணும். புக் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இந்த டாபிக்ஸ் எல்லாமே தியரியா வந்துடும். சரியா, தியரியா வந்துடும். தியரியே பட் நீங்க ரொம்ப டீப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் வர மேத்தமெட்டிக்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சில டாபிக்ஸ் இதுல லைக் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், போர்ட் மாஸ், நம்பர் சிஸ்டம், இது எல்லாமே கவர் ஆயிடும். ஏபி இருக்கு, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், பைத்தாகரஸ் தியரம், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, டிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்க மேத்ஸ்ல அடிஷ்னலா என்ன பார்க்கணும்னா செட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன், யூனியன் இன்டர்செக்ஷன் போட்டு வென் டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இல்லையா. அண்ட் தென் எம்டி செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவல் செட், சப்செட், இது எல்லாமே உங்களுக்கு தனியா ஒரு டாபிக்கா வந்துடும். யூனியன் இன்டர்செக்ஷன் நான் சொன்னல. ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட செட் லாங்குவேஜ் தான். ஓகேவா. அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஆல்ரெடி 4 hours வீடியோ பண்ணியிருக்கேன். 4 hours வீடியோ லேர்ன் வித் விக்னேஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூடியூப்லேயே டைப் பண்ணுங்க, உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிடும். ஓகேவா. அண்ட் தென் வேற என்ன, ப்ராபபிலிட்டியே நீங்க தனியா பார்க்கணும். அதுலேயே இந்த எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். ஸோ மேத்ஸ்க்கு 2 சாப்டர் தான் இல்ல. என்னென்ன இல்ல, ப்ராபபிலிட்டி அண்ட் செட் லாங்குவேஜ். சரியா, மற்றது எல்லாமே என்கிட்ட கோர்ஸ்லயும் இருக்கு, முக்காவாசி சாப்டர் யூடியூப்லயும் இருக்கு. ரைட்டா. தென் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட், வெலாசிட்டி, ஹீட், டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இது எல்லாமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ், ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், பேரலல், இது எல்லாமே என்னோட சயின்ஸ் கோர்ஸ்லயே வந்துடும். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே. ஓகேவா. பட் அதுக்கப்புறம் வரக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல நிறைய வரும். இங்க இருந்து வாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபாரடேஸ் லா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், மெஷரிங் சிஸ்டம்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ், கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், LCD, LED panel, transducers. So last 4 lines. Yeah. So இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து அதுக்கான புக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த புக்ல இந்த தியரி எல்லாத்தையுமே நீங்க டீடைல்டா படிங்க. நான் கொடுத்த புக் ரொம்பவே சூப்பர் புக், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ டெக் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நிறைய டாபிக்ஸ் புதுசா இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கம்மியாவே போயிட்டு இருக்கு. பட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. புக்ஸ் எல்லாம் சொல்றேன் வீடியோவோட எண்ட்ல. அண்ட் தென் நீங்க பாக்குற இது எல்லாமே சரியா. ஸோ நீங்க நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இங்க பேசின வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, இல்ல அவங்க என்னை இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி போட்ட வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, இல்ல சக்சஸ் ஸ்டோரிஸ், இல்ல அவங்க என்கிட்ட அவார்டு வாங்கினது, இது எல்லாமே ஒரு நாள்லயோ சில மாசத்துலயும் நடக்கல. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டே 3-4 போஸ்ட் கிளியர் பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரே ஸ்டூடெண்ட் வந்த ஒரு 8 மாசத்திலேயே ஜாப் வாங்கினவரும் இருக்கார். ஸோ நீங்க ஒரு ரொட்டீனுக்குள்ள கண்டிப்பா வரணும். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ பட் டார்கெட் பண்றீங்க, ரயில்வே எக்ஸாம் இந்த டெக்னீஷியன் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சிலபஸை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க்குக்கு எக்ஸாம் கொடுக்குறீங்கன்னா 100 படி உங்க முன்னாடி இருக்க மாதிரியும் 101வது படியா தான் நீங்க உங்களோட போஸ்டிங் வாங்குற எய்மா வைக்கணும். ஸோ 100 படியுமே முக்கியம் இல்ல. நான் எக்ரி அப்படியே 100th ஸ்டெப்புக்கு போக முடியாதுல்ல, 100வது படிக்கு போக முடியாது. ஸோ இந்த ஜேர்னியை நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். ஒரு நாள் படிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கும், அடுத்த நாள் அது இல்லாமையும் போகும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு நாள் பிரேக் எடுக்கிறீங்க, இல்ல 2 நாள் பிரேக் எடுக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். பட் இந்த ப்ரிப்பரேஷனே பிரேக் ஆயிடக்கூடாது இல்லையா. நான் எப்பயுமே சொல்றது, என்னோட யூடியூப் வீடியோஸே சரி, நீங்க கோர்ஸோ இல்ல யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னா மைண்ட்லயே சால்வ் பண்ணிடுவீங்க. டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி சால்வ் பண்ணிடுவீங்க. பட் அதையே
ஒரு மாசம் கழிச்சு கேட்டா, நீங்க ஒரு மாசம் டச்லயே இருந்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தடுத்த சாப்டர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது முடியும். பட் நீங்க நடுவில் பிரேக் எடுத்து பாருங்க, ஏற்கனவே பார்த்தது மறுபடியும் பார்க்குற மாதிரி புதுசா தெரியும். ஓகேவா? இது எல்லா ஆஸ்பிரன்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அண்ட் தென் நான் எப்பயும் சொல்ற மாதிரி மோட்டிவேஷன், அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கே போயிடும். 3வது நாள் சுத்தமா இருக்காது. ஸோ என்னோட இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே, ஒரு கிளியர் பிளான் இருக்கு நம்ம முன்னாடி, ஸ்டடி பிளான் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றது தோணும். பட் அப்படியே ஒரு வாரம் போச்சுன்னா அது மறையும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டடி பிளானை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒரு டாபிக்கு 4 நாள் 5 நாள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் ஆகுதுன்னா வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. எக்ஸ்ட்ரா டைம் நீங்க எடுத்திருக்கீங்களா, ஓகே. ஏன்னா நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 100 டேஸ்ல எல்லாம் எக்ஸாம் வந்துடாது. ஸோ இது 100 டேஸ் ஸ்டடி பிளான் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் தள்ளி தான் போகும். அதனால இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் போட்டதை விட நீங்க அதிகமான டே எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். சரியா? அதனால உங்க ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஷார்ட் பண்றது, ரஷ் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ டெக் கிரேட் 3 பத்தி தான் இந்த ஸ்டடி பிளான் நான் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் டெக் கிரேட் 1 பத்தி சில விஷயங்கள் நான் லேப்டாப்ல பேசுறேன். ஏன்னா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசும்போது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கிரேட் 1 பத்தி மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறேன். ஓகேவா? ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சில டாபிக் எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, மேக்ஸை விட்டுருங்க. மேக்ஸில் செட் லாங்குவேஜ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதுவுமே 10th 11th 12th புக்லேயே கிடைக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து டிரான்ஸ்டியூசர்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ளே போனீங்கன்னா, இங்கே போனீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 PDF அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை வச்சு தான் இப்போ பேச போகிறேன். ஸோ எல்லா புக்குமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் 8 புக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு 11th and 12th வந்துடும். அதாவது 11th and 12th எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் புக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ஃபேன்சியாக இல்லை. ஓகேவா? புக் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பேசிக்ல இருந்தே இருக்கும். ஓகே. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட சயின்ஸ் கோர்ஸில், ஓகேவா, என்னோட சயின்ஸ் கோர்ஸில் ஃபிசிக்ஸில் நான் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே பார்க்க மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா டாபிக்ஸ், அது எல்லாமே இதில் ரொம்பவே டீட்டெயில்டாக ரொம்பவே டெப்த்தாக இருக்கும். லைக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு ஒரு டாபிக் இல்லையா, அதே மாதிரி நிறைய விஷயங்கள். பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் தெரியாமல் நீங்கள் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அண்ட் தென் உங்கள் டாப்பிக்கில் என்னென்ன இருக்கோ, சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை மட்டுமே இந்த புக்கில் சூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஓவராலாக எல்லா டாப்பிக்கும் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் இந்த புக்ஸை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ பேசிக் டு ஹை லெவல் இதுலேயே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எல்லா புக்குமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அண்ட் தென் தமிழ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எந்த ப்ராப்ளமும் இருக்காது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நான் பொதுவாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கும் சொல்கிறேன். தியரி நல்லா படிங்க. தியரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணதும் 11th புக் யூஸ் பண்ணிக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கலுக்கும், அதே மாதிரி 12th புக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தியரியில் அந்தந்த டாபிக் எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் YCTயில் டெக்னீஷியன் கிரேட் 1 தியரி ப்ளஸ் MCQ புக்குன்னு ஒன்று அதையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆப்லேயே. ஓகேவா? அதுலேயுமே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்கள் டாபிக் என்னென்ன அது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கீழே போனீங்கன்னா அவங்களும் சம் தியரி கொடுத்துருப்பாங்க, சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டான சில டாபிக்ஸ்க்கு போகிறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா RRBயில் கேட்கப்பட்ட கொஷின்ஸே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக் கிரேட் 1ல் என்னென்ன டாபிக் புதுசாக இருக்கும், சம் பேசிக்ஸ், நல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் தெரியாமல் டேரெக்டாக வெறும் அந்த டாப்பிக்கை மட்டும் சர்ச் பண்ணி அதை மட்டுமே படிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி உங்களோட டெக்னீஷியன் கிரேட் 1 ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட கிளாஸே பார்த்து பழகி ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக் கிரேட் 1 ப்ரிப்பரேஷன் பண்ண ஒரு மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய மெசேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்தது, கிரேட் 1க்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. சாரி, அதை விட மிகப்பெரிய ஒரு ஒர்க்கில் ஆக்சுவலாக நான் இருக்கேன். ஸோ அதனாலேயே கிரேட் 1க்கு இந்த சில டாபிக்ஸ்லாம் பிளான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள்.
வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஐ திங்க் நான் டீடைல்டான இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்லோவாக கவர் பண்ணியிருக்கேன். அதையும் மீறி டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.